கழிவு நீக்கமே ஆரோக்கியம்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோங்க. அப்போ உடல் கழிவை நீக்கக்கூடிய ஒரு முத்திரை வந்து ஆல்ரெடி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஆனால் அதே மாதிரி உடல் கழிவை மட்டும் நீக்கினா போதுமா, நம்மளுக்கு ஆரோக்கியம் கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு 50% தாங்க. ஆனால் நம்மளோட மனசில் ஏற்பட்டக்கூடிய கழிவுகளையும் நீக்கினா மட்டும்தான் நம்மளுக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த மனக்கழிவுனால என்னெல்லாம் நோய்கள் வரும் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற டயபெட்டிஸ்லேருந்து பிபினாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைராய்டு பிரச்சனைனாலும் சரி, இல்லை ரொம்ப உயிர்கொல்லி நோயான கேன்சர் ஆகிறதாலும் சரி, இது எல்லாத்துக்குமே ஒரு வேறு காரணம் நம்மளோட மனக்கழிவுகள்னே சொல்லலாம். அதனால நம்மளோட மனக்கழிவுகளை வெளியேற்றதன் மூலமாக நம்மளோட ஆரோக்கியத்தை 100% மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறதுனா நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த மனக்கழிவு அப்படின்னு நான் இங்கே குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, நம்மளோட கோபம், பயம், வெறுப்பு, இந்த மாதிரி உணர்ச்சிகளை தாண்டி அப்பப்போ ஏற்படுற அக்யூட்டான உணர்ச்சிகளை தாண்டி ஹிடன் ட்ராமாஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சைக்காட்ரிஸ்ட் போய் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்குங்க, இல்லை ரொம்ப நாள்பட உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க, மனசில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெறுப்பை வச்சுருக்கீங்க ஒருத்தவங்க மேலே, இல்லை பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே இவ்வளோ பெரிய காயம் இருக்குது, ஒரு அதிர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 60 வயசு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த இப்பவும் மறக்க முடியாம மனசுக்குள்ள போட்டு உழப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராமாட்டிக் கண்டிஷன்னே சொல்லலாம். இதுவே ஒரு கழிவுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நமக்கு எதையுமே ஸ்டாக்னேட் பண்ண தேங்க 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 அது எல்லாமே கழிவுகளாக மாறுது. அது நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதா இருக்கு. இது மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற நிறைய தேவையில்லாத குப்பைகளை அகற்றக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தாங்க இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா தாமரை முத்திரை. ஸோ இந்த தாமரை முத்திரை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மனசில் நமக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஆரோக்கியத்தை கெடுக்கிற விஷயம், நம்மளை ரொம்ப கவலைக்கு உள்ளாக்குற விஷயம், ஒரு வெறுப்பு, இது எல்லாமே நம்மளுக்கு நீங்கி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த தாமரை முத்திரை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, உங்க 2 கைகளையும் நம்ம பண்ண போறோம். இந்த 2 சுண்டு விரலையும் ஃபர்ஸ்ட் இப்படி இணைச்சுக்க போறோம். அதுக்கப்புறம் இப்படி கொண்டு 2 கட்டை விரலையும் இப்படி இணைச்சுக்க போறோம். இந்த கையை இப்படி தாமரை மாதிரி வச்சுக்க போறோம். இந்த மாதிரி வச்சுக்கிறோம். ஸோ இதை அப்படியே கொண்டு உங்கள் அநாகத சக்கரத்தில் இப்படி வச்சுக்க போறீங்க. நல்ல விரிந்த தாமரை மாதிரி வச்சுக்கிறோம். வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் உங்கள் மூச்சையே நீங்கள் கவனிக்கலாம். ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரப்போ நம்மளோட மனசும் இந்த அளவுக்கு விரிந்த ஒரு தாமரை மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறதை நீங்களே கவனிக்க முடியும். இது எப்போ மேடம் செய்யலாம் அப்படின்னா, ராத்திரி நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி, தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 to 20 மினிட்ஸ், இல்லைங்க அவ்வளோ டைம்லாம் இல்லை அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் கூட நீங்கள் செய்யலாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட மனசில் இருக்கிற அந்த குப்பைகள்லாம் தானாகவே வெளியே வர ஆரம்பிக்கும். நீங்கள் கிளென்ஸ் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ கண்டிப்பா இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தாமரை மலர் விரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையுமே நீங்க போட்டோ எடுத்து கூட நம்மளோட கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு முத்திரையை பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்லை தொந்தரவுக்கு முத்திரைகளோ அக்குபங்க்சரோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பதிவு பண்ணுங்க. அதற்கான வீடியோவும் பதில்களும் காத்திருக்கு. நன்றி.